பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 10வது திருவசனம். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இந்த திருவசனத்திலே இருளின் பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டதான ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே கடந்த காலங்களிலானாலும் சரி அல்லது இப்பொழுது தற்காலத்திலும் சரி இருளின் பாதைகளிலே சென்று கொண்டு இருக்கிறோம். பாவ இருள், சாபங்கள், மரண இருள், நோய், பலவீனங்கள், வியாதிகளின் போன்ற இருள், தனிமையின் இருள், கைவிடப்படுதலின் அனுபவங்கள், புறக்கணிக்கப்படுதலின் அனுபவங்கள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், தவிப்பான சூழ்நிலைகள், இப்படி அநேக விதமான போராட்டங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளிலே பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவைகளிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். நாம் சற்று நேரம் எடுத்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த காரியத்தில் எனக்கு ஒத்தாசையை அனுப்பும் என்று கேட்போமானால் கர்த்தர் அந்த பகுதிகளிலே நிரந்தரமாக ஒரு விடுதலையை, மீட்பை கொடுக்க அவர் வல்லவராக, உண்மை உள்ளவராக, போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் தாமே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்படி குறிப்பிடப்படுகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக அவர் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருடைய ஒளி இந்த பூமிக்கு வந்துவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் அநேகம் கூறப்பட்டிருக்கிறது. அவர் அருணோதயத்தை போல எழும்பி வருகிறார். நீதியின் சூரியனாக உதித்தார், பிரகாசித்தார். இருளிலேயும் அவர் சந்திரனாக ஒளி வீசினார், பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாக இருந்தார், இருக்கின்றார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அந்த ஒளி வெளிச்சத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் காணக்கூடாத மகிமையின், தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். எபிரேயர் 1வது அதிகாரம் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் அவரை நோக்கி பார்க்க பழகும்போது அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க பழகும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த மகிமையிலே நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத ஒரு மனிதனும் ஒரு மனுஷனும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய குற்றங்களுக்கான ஒரு பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் மூலமாக நிவர்த்தி செய்திருக்கிறார். அந்த நிவர்த்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய குற்றங்கள், குறைவுகள் மன்னிக்கப்படுகிறது. நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு நித்தியத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த ஒளி வெளிச்சத்திற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம்.
அவரே நம்மோடு கூட இருந்து அந்த ஒளி வெளிச்சத்திற்குள்ளே அவர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். நம்மில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் இன்னும் சில போராட்டம் இருக்கிறதே என்று நாம் அங்கலாய்க்கிறோம். அதுக்காகத்தான் ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்க சொல்லி உணர்த்துகிறார். பாருங்கள், ஏசாயா 50:10 அழகாக சொல்லப்படுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு நடக்கிறானோ அவன் இருளிலே நடந்தால் கர்த்தரை நம்பி தேவனையும் அண்டிக் கொள்ள கடவன். பாருங்கள், அப்போ இருளிலே நடக்கக்கூடிய அனுபவம் இந்த பூமியில் எல்லாருக்கும் இருக்கிறது, கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க கர்த்தரை அறிந்தவர்கள். அப்போது உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, ஒருவேளை நாம் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்து கொண்டு இருந்தோமானால் இன்றைக்கி அதற்கு விட்டு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆமாம், ஈசாக்கு ஆபிரகாமின் பயபக்திக்குரியவரை அவர் தொழுது கொண்டார் என்று வேதம் பதிவிடுகிறது. அவர் பயபக்திக்குரியவர் கர்த்தர். அவரிடத்திலே நாம் பயபக்தியாக இருக்க வேண்டும். எபிரேய நிருபத்தில் வேதம் பதிவிடுகிறது, பயத்துடனும் பக்தியுடனும் அவரை தொழுது கொள்ள கடவும், அவரை சேவிக்க கடவும். ஸோ இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் கர்த்தர் நம்மை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவார். அடுத்தபடியாக தாசனின் சொல்லை கேட்க வேணும். கர்த்தருடைய தாசனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் கர்த்தருடைய தாசனாகவும் இருந்தார். ஆமாம், ஒரு பக்கம் அவர் தேவகுமாரன், மற்றொரு பக்கம் தாசனாக இந்த பூமியிலே வந்தார். ஸ்தோத்திரம். அவர் முற்றிலுமாக கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபையில் கர்த்தரோடு நடந்தவர்கள் இந்த தாசன் என்கின்ற அந்த சொல்லிற்குரிய அர்த்தத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். எனக்கு இந்த தாசன்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துகிட்டு, ஒரு முறை ஒரு தமிழ் பண்டிட் ஒருவர் தொலைக்காட்சியிலையோ வானொலியிலோ இதை அருமையாக விளக்கினார். வேலை செய்கிறவர்கள் கரெக்டாக 8 மணி நேரம் வேலை முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் தாசன் என்று சொல்லப்படுகிறவர் எப்பொழுதும் அந்த எஜமானரோடு இருப்பார். அதுதான் தாசன். ஸோ அதுதான் அந்த காரியம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தாசனாக நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். 24/7 கர்த்தரோடு நடக்க வேண்டும். பாருங்கள், இருளிலே நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், தாசனின் சொல்லை கேட்கிறார். தாசன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறார்கள். அப்படி கீழ்ப்படிந்தாலும் இருள் வந்தால் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி நம்ப வேண்டும். தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன், என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது, ஆகவே நான் அவரை அண்டிக் கொள்வேன், அவர் எனக்கு வெளிச்சத்திலே நடத்துவார் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இது மிகவும் அவசியமான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் இப்படிப்பட்டதான இருளின் போராட்டங்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, தேவ சித்தத்தை சமாதானத்தோடு செய்ய பழகின பின்பும் சில நேரங்களிலே இருளின் போராட்டங்கள். ஆனால் தேவன் அவருடைய கிருபையினாலே, அன்பினாலே அப்படிப்பட்டதான இருளான சூழ்நிலைகளிலே தூக்கி சுமந்திருக்கிறார். அவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்று உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த விஷயங்களிலே போராட்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக சங்கீதம் 112:4 ஆவியானவர் இன்னொரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமாம், தாவீது அரசன் அழகாக சொல்கிறார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், மதிலை தாண்டுவேன். அவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான இருளான காரியங்கள் நிறைய வந்தது.
ஆண்டவர் ஒரு முறை இடத்துல குறிப்பிட்டார், தாவீது கடந்து செல்லாத இருளின் பாதைகளே இல்லை என்று சொல்லலாம். ஆல்மோஸ்ட் he went through all the ways of darkness. சங்கீதம் 23 சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்போது கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட இருந்து எல்லா இருளான சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தவிப்புகள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எல்லாவற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்டதான பாதையிலே சென்று கொண்டே இருக்கலாம். உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஆவியானவர் இதை சொல்லி கொண்டு இருக்கிறார். கர்த்தரிடத்திலே பயபக்தியாக இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தில் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற செம்மையான நிலைமைக்குள்ளே வந்து விட வேண்டும். அதில் தவறான உலக ஞானம், தவறான அரசியல் ஞானம், தவறான வியாபார ஞானத்துக்குள்ளெல்லாம் போய்கொண்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் இடத்துல வந்து விட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஆமாம், கர்த்தர் அவர் நமக்கு துணை செய்ய வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், அதில் 2 அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் கர்த்தருடைய வெளிச்சத்தினால் நிரப்பினதாக அவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்தார். ஆனால் தவறான பாவ சோதனைகளுக்குள்ளே மனிதன் விழுந்த பொழுது அந்த ஆவி கரப்ட் ஆயிடுச்சு. கரப்டான உடனே கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தவிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபிறப்படைகிறோம். நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும்போது மறுபடியும் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் இன்ஸ்டால் பண்ணப்படுகிறது. நம்முடைய ஆவி மனுஷனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்து விடுகிறது. அதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து எது கர்த்தருக்கு முன்பதாக சரியான காரியம் என்பதை நமக்கு உணர்த்தி வைக்கிறது. ஸ்தோத்திரம். இது ஒரு ஞானத்தின் அருட்கொடை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். அதில் சில பேர் இதிலையும் தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். இந்த வெளிச்சத்தை தீர்க்க தரிசன வரம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு உணர்த்துதலை, வெளிப்பாடுகளை கொடுக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசன வரம் என்பது கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள். காரணம், தீர்க்க தரிசிகளிலே சிலர் தங்களுடைய சொந்த ஆவி பற்றுகிறவர்களை மதி கெட்டவர்கள் என்று கர்த்தரே கண்டிக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், அது கர்த்தர் நம்மை நிதானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அந்த கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார். பிரசங்கியின் புத்தகத்தில் அந்த பிரசங்கிய புத்தகத்தை எழுதினவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதை கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றபடி இந்த மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிற ஒரு மனித பிறவி எப்படி சாப்பிட வேண்டும், பானம் புசிக்க வேண்டும், ஆடை உடுத்த வேண்டும், வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், அது கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், உணர்த்துதலை கொடுக்கிறார். இந்த உணர்த்துதலை தீர்க்க தரிசனமாக நம்ம எடுத்து அது 100% சொல்லிடக்கூடாது. நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், அந்த காரியத்திலே அவர்கள் தடுமாறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அது நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவி மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் அந்த வெளிச்சத்திலே நாம் குறிப்பிட்ட சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் முழுவதும் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலினால் வெளிச்சத்தினால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த
வார்த்தைகள் மூலமாக நமக்கு எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், யோபு என்ற பரிசுத்தவான் வாழ்க்கையிலே யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் இருந்தது, ஆகவே நான் இருளை கடந்து போனேன் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ யோபு சாத்தானால் சோதிக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கையில் அநேக முறை இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தீபம் அவர் தலையின் மேல் இருந்தது. அது ஆவியானவருடைய அருட்கொடை. கர்த்தருடைய இரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், எப்படி தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றினாரோ, அதே போல் யோபுவின் கூடாரத்திலே கர்த்தர் இருந்து அவருடைய தீபத்தை கொடுத்து, ஸ்தோத்திரம், மனித ஆவியிலும் தேவையான வெளிச்சத்தை கொடுத்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து அழகாக நடத்தி கொண்டே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, உங்கள் ஆவியை, உங்கள் மனதை கரைப்படுத்தாமல் காத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஆவியிலே இடையூறுகள் வருமென்றால் உடனே ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த அருட்கொடைக்குள்ளேயே ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த வெளிச்சத்திற்குள்ளே கூடுதலாக அவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதில் தவறான உலக ஞானம், பேய்த்தனத்திற்கு அடுத்ததான ஞானம் என்று சொல்லி யாக்கோபுவின் நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் வேர்ல்ட்லி விஸ்டம். ஸ்தோத்திரம். இன்று மனித ஆவியை அவைகள் வஞ்சித்து அவைகள் ஒரு கிறிஸ்து இயேசுக்குள்ளே புது பிறப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்க செய்யாதபடிக்கு செய்து விடுகிறது. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது நம்ம ஆவியை நாமளே கரைப்படுத்தி கொள்ளுகிறோம், கரப்ட் பண்ணி விடுகிறோம். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது சர்ச்சிங் ஆல் த இன்வர்ட் திங்ஸ், உள்ளான காரியங்களை ஆராய்ந்து அறிகிறது. ஆராய்ந்து அறியும் பொழுது கர்த்தருடைய ஞானத்தை நம்ம நிதானித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இருளான காரியங்கள் நம்மை நெருங்க வரும்போதும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமாக இல்லை. நீதிமொழிகளிலே போடப்பட்டிருக்கோம். ஆமாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார், மறந்துவிடக்கூடாது. இதே யோபுவின் புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். ஆமாம், ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உமது பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த ஆவியை கர்த்தர் பராமரிக்கிறார். அது முறிந்து போகாதபடிக்கு அதை அவர் பிடித்து கொள்ளுகிறார், தாங்கி பிடிக்கிறார், பலப்படுத்துகிறார். தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது மனித ஆவியை குறித்து தான் குறிப்பிடுகிறார். ஆமாம், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவி, மனுஷனின் ஆவி, அது கிறிஸ்து இயேசுக்குள்ளே புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியாக மாறிவிடுகிறது. அது அன்பு இருக்கிறது, அதில் பலன் இருக்கிறது, தெளிந்த புத்தி இருக்கிறது. அதை கரப்ட் பண்ணிவிடக்கூடாது. அது கிறிஸ்துவின் வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கிறிஸ்துவின் வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ ஆவியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் சங்கீதம் 112 மறந்துவிடக்கூடாது. செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமாம், இன்று தவறான உலக ஞானத்திற்குள்ளே போகும்போது, தவறான மாம்ச ஞானத்திற்குள்ளே போகும்போது அங்கே செம்மையானது அந்த சூழ்நிலையிலிருந்து எடுபட்டு போகிறது. ஆமாம், அவர்களுக்கு இருளிலே வெளியே வருவோம் என்கின்ற நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவர்கள் தவிக்கிறார்கள்.
அரசன் சவுலை பாருங்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். ஆரம்ப காலத்தில் அநேக வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தார். அம்மோனியரை ஜெயித்தார்கள், பெலிஸ்தியர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு ஜெயித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தியர்களிடத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். யோனத்தானின் மூலமாக மகிமையான வெற்றிகளை கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய ஆவி கரப்டான பொழுது, ஆமாம், தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இந்த சவுலை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. இன்று கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஸ்தாபனங்களிலே பொறுப்பாளர்களாக வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால், ஆமாம், ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்துக்கு அவன் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தவானாக காத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பொறுப்புகளிலே வைக்கிறார். குடும்ப பொறுப்பு, வேலை, தொழில், சொத்து சுதந்திரங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே ஏற்படுத்துகிறார். ஒருவேளை அந்த காலத்தில் சவுல் அரசனை போன்று ஒரு அரசன்கிற பொறுப்பில் வைக்கலனாலும் சரி, ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த பொறுப்புகளிலே நாம் கர்த்தரோடு நடக்க பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆவி கரப்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், மறுபிறப்பின் அனுபவத்தை தேவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக, அது ஒரு கிருபை வரமாக, ஈவாக நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த சவுல் ராஜா அதை காத்து கொள்ள தவறினார். அவருடைய முடிவை வேதத்தில் பார்க்கிறோம். பரிதாபமான ஒரு முடிவு. ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை காரிருளில் அணைந்து போய்விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இது நமக்கு ஆவியானவர் ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். யார் இனிய கேள்வி கேட்க முடியும்? ஆமாம், அந்த ஆணவம், இருமாப்பு, மேட்டிமை இன்னும் கூடுதலாக இருளுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு இருக்கோம். மறந்து விடக்கூடாது. சங்கீதம் 112:4 கர்த்தர் நமக்கு ஒரு உணர்த்துதலாக கொடுக்கிறார். செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்து விடும். ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதற்கு அடுத்தபடியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் நாம் கர்த்தருடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், முதலாவதாக ஞானத்திற்கு உட்பட்டு நாம் அந்த காரியத்தை பார்த்தோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் கர்த்தர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி செல்ல விரும்புகிறார். பாருங்கள், இந்த யோபுவுக்கு அந்த யோபுவின் புஸ்தகத்திலே இறுதி அத்தியாயங்களிலே கர்த்தரே அவரோடு பேசுகிறார். வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம் தாராளமாக கொடுக்கிறார். தன்னை பற்றி தேவன் சொல்லுகிறார். இந்த யோபு ஏற்கனவே விசுவாசத்திலே பழகியிருந்தவர். அவர்கள் எல்லாவற்றிற்கும் தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறார். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை அவர் புரிந்து கொண்ட உடனேயே தேவன் அவருடைய வாழ்க்கையில் இருளை நீக்கி விடுகிறார், வெளிச்சத்தை கொடுத்து விடுகிறார், விசாலத்தை கொடுத்து விடுகிறார், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பாக கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி குறிப்பிட்டார். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கிரமமாக கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த நீதியின் வசனங்களை கேட்பதிலே நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதில் நீங்கள் பழக பழக தேவனுடைய நன்மையின் எல்லையற்ற தன்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அளவற்ற இரக்கங்களை, அன்பை புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். சங்கீதம் 46:1, 46:10 வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை அப்படியே கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படி சென்றேன். 46:1 ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு அடைக்கலாம். ஆமாம், சில நேரம் நெருக்கடி வரும்போது ஒருக்கா நானே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு அடைக்கலன்னு. உடனே கர்த்தருடைய ஒத்தாசை வரும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர்தான் என் அடைக்கலம்னு சொல்லுங்கள், உடனே தேவ ஒத்தாசை வரும். ஒரு முறை நான் வியாதியின் நெருக்கடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த பொழுது எனக்கு உதவி செய்யக்கூடிய மனித உதவி யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில் என்னுடைய ஹாஸ்டல், நான் பேச்சுலராக இருந்தேன், அப்போ என்னுடைய அறை கதவை மூடிக்கொண்டு இயேசுவே நீர்தான் என் அடைக்கலம் என்று சொன்னேன். அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கே இதை நான் உனக்கு அனுமதித்தேன். இனிமேல் இந்த பிரச்சனை உனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. உடனே நான் சுகமடைந்தேன். இது நடந்தது 95வது ஆண்டு, 1994-95 ஆண்டு. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. எல்லா காரியங்களிலும் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதே சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இன்று உங்கள் பலன் யாரிடத்தில் இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகளை வைத்திருக்கிறவர்களும் பாக்கியவான். இப்போ செவ்வையான வழிகளை வச்சிருக்கிறவனுக்கு எல்லாம் செவ்வையாக நடந்துருமா? இல்லை. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உடுருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். அவங்க வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கையே பிசாசு கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அதை அவர்கள் உடுருவ கடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொண்டு பாருங்கள், தாவீது அருமையாய் குறிப்பிடுகிறார், நீர் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளின் எண்ணிக்கை மிகுதி. எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்கின்றன. அதை கேட்டு பெற்றுக்கொண்டு முன்னேறுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான, நெருக்கடியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய துணையாளராக அவர் வந்து விடுவார். ஆங்கில வேதாகமத்தில் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப், எப்பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உதவி செய்யக்கூடியவர். இதற்கு மேலாக யார் நமக்கு வேண்டும்? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சங்கீதம் 46:1 தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், பூமியிலும் உயர்ந்திருப்பார். மிகவும் பெரியவர், மிக மிக பெரியவர். நாம் நினச்சி பார்க்குறதுக்கும் அதிகமாக பெரியவர். அதை மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை குறித்து சங்கீதங்களில் அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. அவர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோகத்தின் ஆண்டவர், மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருந்து அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய துக்க நாட்களை அவர் மாற்றுகிறார், கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த பகுதியிலே இருளின் அனுபவங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள்? இதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். யோபுவினுடைய நெருக்கடியில் யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் மாத்திரம்தான் அவரை நன்றாக புரிந்து சரியான டைரெக்ஷனில் நடத்தி கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். யோபு அந்த துயர சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருந்தார். கர்த்தர் அவரை தாங்கி பிடித்து கொண்டு தான் இருந்தார். அவருடைய ஜீவன் பறிபோகாதபடிக்கு பாதுகாத்தார். கூடுதல் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே தான் இருந்தார்.
நமக்கும் இந்த நாளிலே கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நித்திய வெளிச்சமாகி அவரை பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. சிலர் உலக ஞானத்திற்குள்ளே போய் குழப்பத்திற்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் இந்த விஷயத்தில் யாரையும் கைவிட மாட்டார். ஒரு கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகா தயாபரர். ஆண்டவரே, நீர் இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணுகிற தேவன். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அணுக்கரகத்தை, தயவு, இரக்கங்களை கட்டளையிடுவீராக. அவர்களை நெருக்குகிற இருளின் அந்தகார போராட்டங்கள், வஞ்சக தந்திரங்கள், மாய தந்திரங்கள், சதி சற்பனையான பிசாசின் திட்டங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக, தவிடுபொடியாவதாக. அந்த அரண்கள் நிர்மூலமாவதாக. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உமக்கு பயந்து உம்முடைய தாசனின் சொல்லை கேட்டு உம்மை நம்பி உம்மை அண்டிக் கொள்ளும் பொழுது இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். செவையான வழிகளிலே செம்மையாக இருக்கும்போது இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவரீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், மரண இருள், துக்க இருள், அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாக நீங்கி போகட்டும், முற்றிலுமாக நீங்கி போகட்டும். அவர்களுடைய ஆவியில் ஆண்டவரே மாய்மாலங்கள், மாறுபாடுகள் எதுவும் வராதபடிக்கு அந்த ஆவியில் உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும். அது ஆண்டவரே புதுப்பிக்கப்படட்டும், புத்துயிர் பெறட்டும் ஆண்டவரே. அந்த ஆவி மனுஷனிலே கர்த்தர் ஒரு தைரியத்தை, பலனை கொடுப்பீராக, அன்பை கொடுப்பீராக, தெளிவை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் ஒவ்வொருவருக்கும் தேவையான உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாக்குவீராக, வாழ்க்கையை வளப்படுத்துவீராக, ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவீராக. யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன் என்று சொன்னேன். அப்படியே ஆசீர்வதித்தருள்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான இகபர நன்மைகளை கட்டளையிடுவீராக. சரீர நோய், பிணிகள், வாதைகள் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக, விலகி போவதாக. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம், உங்கள் ஒத்தாசை இறங்கி வரட்டும் ஆண்டவர். ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பிரியமானவர்களாக, பிரியமானவளாக கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் நேர்த்தியாக செம்மையானவர்களாக கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அதிசய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தர் இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை மாற்றி தேவ சமூக பழக்கத்திலே உங்களை ஜெயம் கொண்ட சந்ததியாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிலை நிறுத்தி அவர் மகிமைப்பட போவதாக உணர்த்துகிறார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரத்தோடு, துதி தொழுகையோடு அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். God bless you.